இங்க பாருங்க, நாங்க ஒண்ணு அந்த ஆளுக்கு கைகட்டி சேவகம் பண்ற ஆள் இல்ல. அந்த ஜாதியில நாங்க பிறக்கல. சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்க முதலமைச்சர் தான் நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் கிடையாது. பாருங்க, போய் சந்திக்கும் போது அவர் எப்படி உட்கார்ந்து பேசினாரு, இந்த மாதிரி உட்கார்ந்து இப்படி போட்டு பேசினாரா, இப்படி உட்கார்ந்து பேசினாரா, இல்ல இப்படி உட்கார்ந்து பேசாரான்னு எடுக்க கால்ல தள்ளல. நான் சொல்றேன், வீடியோ இருக்குது. தலையில ஆசீர்வாதம் பண்ணாரு. ஒரு அப்பா முறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாராட்டிட்டு கால்ல இப்படி தண்டுவாரு, பொண்ணு கால்ல ஆசீர்வாதம் பண்றாரு. அதெல்லாம் அவர் ஒன்னும் தள்ளல. சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சும்மா எடுவிட்டாதனமா பேசாதீங்க. முடிய பிடிச்சு இப்படியா தள்ளாங்க. அமைதியா தான் இப்படித்தான் அமைதியா ஆமாய்யா. என்ன அதுக்கு என்ன புடுங்கணும்ன்றீங்க? சும்மா அந்த புடுங்குற வேலையை எங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எப்படி அப்பா கால்ல விழுவுறாங்களோ இதே மாதிரி வந்து அப்பா வந்து அந்த அப்பா கால்ல விழுவுறாரு. அந்த நொப்பா கால்ல எல்லாம் விழல. அப்பா சொல்லல. நன்கொடை கொரோனா காலத்துல வசூல் பண்ணி விட்டு அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்களே. நாசமா போன நாதாரிகளா? நாங்க தப்பு பண்றோம். எங்க ஆட்சி எந்த கொம்ப நாளும் தமிழகத்துல எங்களுக்கு மேல ஆட்சி பண்ண பண்ணிட்டோம். சும்மா இந்த வீடியோ முடியும் போது 1 minute டைம் கேட்டுருங்க. நீங்க எப்படி டெய்லி பாவ மன்னிப்பு கேட்கல வீட்டுல தூங்கறதுக்கு முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட நாங்க என்ன பண்ணோம், கேமரா முன்னாடி திமுக வாழ்க, திமுக வாழ்க, சூப்பர், செம ஆட்சி, சூப்பர் ஆட்சி, பங்கம் வேற லெவலு, பயங்கரமா ஆட்சி பண்றீங்க, முதல்வர் வாழ்க, உதயநிதி வாழ்க. நான் பேச மறந்துங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு பின்னாடி வந்து பாஜக தான் செயல்பட்டு இருக்கு. அவங்கதான் தூண்டி விட்டு விஜய் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்ண வைக்கிறாங்க. அதாவது திமுகக்கு எதிராக விஜய் அவர்களை தான் இறக்கி இருக்கு பாஜக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஏன் அந்த விஷயம் வெளில வருது? இப்ப அதை பத்தி ஏன் கேக்குறீங்க? நீங்க கேக்குறேன். இப்ப நீங்க ஏன் அந்த கேள்வியை முன்வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ அமித்ஷாவிடம் வந்து விஜய் அவர்கள் வந்து பேசினது நான் என்ன கேக்குறேன். அது மட்டும் இல்லாம ஆதவ் அர்ஜுனா வந்து டெல்லிக்கு சரிமா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நம்ம வந்து குறிப்பிடும் போது நம்ம என்னமா குறிப்பிடுறோம்? திமுக ஸ்டாலின் சொல்றோமா இல்ல தமிழ்நாடு முதல்வர்னு சொல்றோமா? தமிழ்நாடு முதல்வர். ஓகேவா? சங்கடமா தான் இருக்கு அப்படி சொல்லும் போது. இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்? ஆமா தானே? அமித்ஷான்றது யாருமா? பாஜக அமித்ஷாவா? உள்துறை அமைச்சர். அவர் யாரும் சந்திக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? யாரும் பேச உரிமை இருக்கா இல்லையா? காமன் சென்ஸ் இருக்கலாம் நம்மளுக்குலாம். அதையா ஊட்டிட்டு இருக்கீங்க அரசியல் பண்ணிட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா முக ஸ்டாலின் அவரோட போய் சீட் நுனியில உட்காந்து, தெரியுதா கேமரா வருமா வராதா? இப்படிதான் உட்காந்து பேசுவார். இப்போ இப்படிதான் உட்காந்து பேசுவாரு. திமுகவோட ஒரு மூத்த முன்னோடியோட கெத்தா ஜெய்ஜாண்டிகா கேமரா தெரியுதுலப்பா, கால் மேல கால கூட உட்காந்துருக்காருல்ல. இந்த தைரியம் கூட ஸ்டாலின் அவர்களுக்கு இல்ல. யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். நீங்க சொல்லிட்டே இருங்க. இங்க பாருங்க, நாங்க ஒண்ணு அந்த ஆளுக்கு கைகட்டி சேவகம் பண்ற ஆள் இல்ல. அந்த ஜாதியில நாங்க பிறக்கல. சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்க முதலமைச்சர் தான் நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் கிடையாது. பாருங்க, போய் சந்திக்கும் போது அவர் எப்படி உட்கார்ந்து பேசினாரு, இந்த மாதிரி உட்கார்ந்து இப்படி போட்டு பேசினாரா, இப்படி உட்கார்ந்து பேசினாரா, இல்ல இப்படி உட்கார்ந்து பேசாரான்னு எடுக்க. அவர்கிட்ட கோரிக்கை மனு கொடுக்கல, இப்படி கொடுக்காம இப்படி வச்சுட்டு இப்படியா கொடுப்பாங்க? லூசுத்தனமா பேசுறாங்க. அப்படிதான் கொடுக்க முடியும். அங்க போனோடனே போனதுல இருந்து எப்படி நீட்டே இருந்தாரா மனுவை? போன தடவை நீட்டிட்டே இருந்தாரு. இல்ல சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. பாருங்க, இந்த உருட்டெல்லாம் உருட்டாதீங்க. இந்த உருட்டெல்லாம் உருட்டாதீங்க. சொல்லுங்க. அவரு இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அவர் இந்தியாவுடைய பிரதமர் இருக்கா? அப்ப அது இருக்குன்னா இது இருக்கு. இந்தியாவுடைய பிரதமர், இவரு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். 32 மாநிலங்களுக்கு முதலமைச்சருக்கு அவர் தான் ஏகலைவன். அந்த ஏகலைவனை பாக்குறதுக்கு போல கொஞ்சம் பவியமா போறதுல தப்பு ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக ஒண்ணு பவியமா கால்ல விழாலமா என்ன பேசுற? சும்மா என்ன அப்படி அந்த இப்ப இந்த கால்ல விழான்னு ஒரு மேட்டர் சொன்னீங்கல்ல,
அது எதுக்கு முன்ன வச்சீங்க? எப்பவுமே காலில் விழுறது நம்ம உங்க திமுக பிடிக்காத ஒரு விஷயம் கரெக்டா? ஆமா. அப்புறம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு நெத்தியில மூத்த கொடுத்து காலில் விழுன்னு சொல்லி முதல்ல தள்ளினாரு. காலில் தள்ளல. குக்கு நான் சொல்றேன், வீடியோ இருக்குது. தலையில ஒரு ஆசீர்வாதம் பண்ணாரு. ஒரு அப்பா முறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாராட்டிட்டு கால்ல இப்படி தள்ளுவாரு. இந்த பொண்ணு கால்ல ஆசீர்வாதம் பண்றாரு. அதெல்லாம் அவர் ஒன்னும் தள்ளல. சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சும்மா எடுவிட்டாதனமா பேசாதீங்க. எங்க கிட்டே நாங்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். சும்மா 75 வரலாறு. அதாவது இங்க பாருங்க, நீங்க இந்த ஊருக்கெல்லாம் ஊத்தாதீங்க. இங்க பாருங்க, திமுக பத்தி பேசுற அளவுக்கு டென்ஷன் ஆகுது பாருங்க. இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது ஆசீர்வாதம் பண்றாருமா. தலையில ஆசீர்வாதம் தலையை பிடிச்சு போமான்னு சொல்றாரு. அந்த பிள்ளை போய் தவக்கணும். அவங்க காலையில யாரு போமா தள்ளி விடுவீங்களா? முடிய பிடிச்சு இப்படியா தள்ளாங்க. அமைதியா தான் இப்படித்தான் ஆமாய்யா. இப்ப என்ன அதுக்கு என்ன புடுங்கணும்ன்றீங்க? சும்மா அந்த புடுங்குற வேலையை எங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு சும்மா ஏங்க இங்க பாருங்க, எங்களுக்கு அந்த வேலை இல்ல. காலில் விளையாடுறத நாங்க ஏத்துக்கிறது இல்லம்மா. தான் பிள்ளைக்கு தானா தகப்பே ஒத்துக்க வைக்கிறதுக்கு இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய சங்கடமா இருக்குது. இங்க படிக்கும் போது அங்க எதுக்கு மூத்திரம் குடிக்க போறீங்க? திடீர்னு மூத்திரத்தை விட்டு வச்சிருந்தாரு. மூத்திரத்தை முடிச்சிருந்தாரு. தம்பி என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் எப்படி அப்பா காலில் விழுவுறாங்களோ இதே மாதிரி வந்து அப்பா வந்து அந்த அப்பா காலில் விழுவுறாருன்னு. அந்த நொப்பா காலில எல்லாம் விழல. அப்பா சொல்லல. அந்த அப்பா நொப்பா காலில எல்லாம் நாங்க விழ வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுடைய உரிமை தமிழகத்துடைய உரிமை. இப்ப இவ்வளவு பேசுறாருலமா, 18,000 கோடி ஒதுக்கி இருக்காமா இதுக்கு, ஒன்றிய அரசுக்கு, இதுக்கு ஊபிக்கு. நமக்கு வந்து வெறும் 4,00,000 கோடி. அதிகமான வரி கொடுக்கிற மாநிலம் தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்கு. அவன் வரி கொடுக்கறதுல வந்து கடைசி மாநிலமா இருக்குது. அந்த மாநிலத்துக்கு 18,000 கோடி, நமக்கு வெறும் 4,25. இப்ப என்ன பண்றது? அப்ப இவங்களை எல்லாம் துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண வேண்டாம். நிர்மலா சீதாராமன் ஹிந்தி ஒத்து போகுது. நீங்க தெலுங்கு தமிழ்நாடு, நீ வந்து அங்க வந்து ஒண்ணு மாட்டலாடு பாருங்க. நீங்க ரொம்ப ஓவரா கலாய்க்கிறீங்க. வேண்டாம். மாப்பிள்ளைகிட்ட சொல்லி உன்னை ராவ சொல்லணும். அப்பதான் நீ சரிப்பட்டு வருவ. ஹிந்தி அப்படி ஒற்றுமையா போதும். அது மட்டும் நீங்களும் கொஞ்சம் ஹிந்தி பேசணும். போய் நீங்க தான் ஐயோ எல்லாம் டத்தியா அனுப்புறீங்க. ஹிந்தியும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல, தமிழும் தெரியல. ஏன் நீங்க வந்து கிளாஸ் எடுங்க. ஐயா நான் அம்மா அனுப்ப மாட்டேன் உங்களை நம்பி. யாரு உங்களை காசு கூப்பிடுறாங்க? நான் அம்மா அனுப்ப மாட்டேன் உங்களை நம்பி. சொல்லி கொடுங்க. போய் நிக்கிறாங்க மோடி கிட்ட. அவரு மோடி இப்படி நிக்கிறாரு. இவங்க போய் இப்படி நிக்கிறது இல்ல, இப்படியே குனிஞ்சிடுறாங்க. யார் சொன்னா? நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கும் போது யார் எதை கேட்டாலும் யார் சொல்றேன்? நான் தான் சொல்றேன். நானா சொல்றேன்? ஏன்னா 2 பேர் படுத்தத பக்கத்துல உட்கார்ந்து பாத்துருக்கீங்க ஒரு ரூம்ல. நாங்க ஒத்துக்குறோம். அப்ப நாங்க என்ன சொல்ல ஒத்துக்க மாட்டீங்க? நீங்க ஏதோ ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒத்துக்கலன்னா எனக்கு என்ன வந்துச்சு? நான் உண்மையை பேசுறேன், அவ்வளவுதான். நான் நியாயத்தை பேசுறேன், உண்மையை பேசுறேன். மக்கள் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் முடிவு பண்ணுவாங்க. விஜய் என்ன பண்ண போறீங்க? காப்பாத்திடுவீங்களா திமுக? அட பாவி, இனி எனக்கு வயிறு எரியுது. அவன் கொள்ளக்காரன், கொலகாரன். 41 பேரை கொன்னு விட்டு அவன் அங்க போய் தண்ணி அடிச்சு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவனை போய் காப்பாத்துவோம்னா நாங்க எது காப்பாத்துறோம்? நீங்க வந்து அதுக்குதான் பாரதிய இங்க பாரு, ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் வந்துட்டாங்க. உள்துறை அமைச்சர்கிட்ட பேசியாச்சு. இப்ப பிரதமர்கிட்ட பேசுறாங்க. 2வது நம்ம ஹேமா மாலினி தலைமையில ஒரு கமிட்டி வந்துருச்சு. இவ்வளவு வந்திருக்க. இதெல்லாம் அந்த அதான் என்ன இந்த கட்சிங்கிற பாரதிய ஜனதா கட்சி தான். ஒரு குழு அமைச்சு. இன்னொரு விஷயம், இவ்வளவு நாயிகை வந்துச்சுல, ஏன் அன்னைக்கு அங்க போயிருக்கலாம்ல மணிப்பூருக்கு? மணிப்பூருக்கு அன்னைக்கு நிர்வாணமா வச்சு ஊர்வலமா கூட்டிட்டு வந்தாங்கல்ல பெண்களை. அன்னைக்கெல்லாம் இவங்க எங்க போனாங்க? அவங்க எல்லாம் திமுக காரங்களாம். ஆமாங்க, உலகம் பூரா எங்களுக்கு திமுக தான். ஆமா ஆமா, நாங்க எல்லாம் திமுக தான். நாங்க திராவிட நாட்டுக்கு
அப்ப நீங்க கும்மிடி முடிதாவும் கட்சி பாருங்க, நாங்க தமிழ்நாட்டுக்கு தான், நாங்க அடுத்த மாநிலத்துக்கு நாங்க இல்ல. கும்மிடி முடிதாவும் உங்க கட்சி இல்ல. ஆமா சொல்லுங்க, எது ஆமா இல்லன்னு சொல்லுங்க. என்னது கும்மிடி பூண்டியை தாண்டா உங்க கட்சி ஒரு பயலுக்கும் தெரியாதுன்னு ஒத்துக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். எங்க கட்சி அவன் தெரிஞ்சுக்கணும் என்ன அவசியம்? எங்க கட்சியை கும்மிடி பூண்டியை தாண்டி அவன் தெரிஞ்சுக்கணும் என்ன இருக்கு? கேள்விக்கு பதில். திமுக ஒரு கட்சி ஆகணுமா வேணாமா? வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு பிரதமர் எல்லாம் வேண்டாம், தேவையில்லை. என்னவோ இவர் கையில இருக்கிறது மாதிரி அந்த பிரதமர் பேப்பர்ல எழுதி பிரதமர்னு எழுத்து கொடுத்துற மாதிரி. ஏயா உமக்கே அரசியல் ஞானம் இல்ல, நீ பிரதமர் கொடுக்க போறீங்களா? பிரதமர் சுதந்திரமா 4 வார்த்தை பேச விடுங்க. உங்க கூட உட்கார்ந்து பேசும்போது இந்த மாதிரி வந்து டக்குனு அரெஸ்ட் பண்ணிட்டு போகாம தான் நல்லது. நீங்களே போட்டு கொடுத்தாலும் அவங்க வந்து பாப்பா நீங்களே பேச கூப்பிடுறீங்க, பின்னாடி பின்னாச்சு ஓவரா பேசலாம் புடிச்சிட்டு போகணும்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி துரோகம் பண்ணாம எங்களுக்கு அது போதும். நாங்க ஏன் துளசியில பிரதமர் எழுதி ஆக போறோம்? அப்படி நாங்க ஆக்கிரமா இருந்தா கூட உங்களை ஆகிடுவோம். முத நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. எனக்கு அரசியல்ல அந்த ஆசையெல்லாம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அரசியல்ல வெறும் கொள்ளையடிக்கணும், கொள்ளையடிச்சு பணம் சேர்க்கணும். அதாவது ஏங்க 16 லட்சம் கோடி சம்பாதிச்ச ஒரு கட்சியில இருந்துகிட்டு நீங்க பேசுறீங்க எத்தனை லட்சம்? 16 லட்சம் கோடி. ஒரே ஒரு எப்பவுமே நம்ம 16 லட்சம் கோடி கொள்ளையடிச்ச ஒரு கொள்ள கூட்டத்துல இருந்துகிட்டு நீங்க பேசுறீங்க. சொல்லிட்டுமா 16 லட்சம் கோடியா 20 லட்சமா வச்சு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம், சரிங்களா? நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஊழல் குற்றச்சாட்டு நீங்க இப்ப என்ன சொல்லுவீங்க? உங்களை பத்தி பேசும்போது ஏதாவது என்ன சொல்லுவீங்க? இப்படி இருக்கா, சொன்னாங்களா, நீதிபதி சொன்னாங்களா, கோர்ட்டா சொன்னாங்கன்னு கேக்குறீங்க. ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? ஆடிட்டர் ஜெனரல் சொன்னாங்க. இது ஆடிட்டர் ஜெனரல் சொன்னா மட்டும் இல்ல, பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் பண்ணது 16,000 கோடி 16 லட்சம் கோடி கட்சியை பத்தி நீங்க பேசுறீங்களா சார்? ப்ராப்பரா என்னென்ன ஊழல் இருக்கு அந்த கட்சி மேல சொல்லுங்க. அதான் சொல்றேன், ஒரு வெரி சிம்பிள். 16 நிரூபிக்க யார் நிரூபிக்கணும்? ஒரு வாரம் ஆகும் சார் திமுக அரசு பேசி முடிக்கிறதுக்கு. ஊழல் பார்லிமெண்ட்ல பேசுறது தாங்க கடைசி. பார்லிமெண்ட காட்டிலும் வேற எது உயர்ந்தது? ஒரு கேஸ் எடுத்து ஒண்ணு இல்லாம ஒரு கோர்ட்ல உத்தரவு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அந்த பாயிண்ட் எடுத்து எவ்வளவு ஒரு கெத்தா பேசுறீங்க. உண்மையை தான் பேசுவோம். அந்த மாதிரி பிஜேபிக்கும் நான் கேக்குறேன், ஒரு கோர்ட்ல போய் ப்ரூவ் ஆயிருக்கா, ப்ரூவ் ஆகலையா, ஃபேக்ட்ஸ் பேசுங்க. 12,600 கோடி பிரதமருடைய தனிப்பட்ட இதுன்னு சொல்லி வாங்கி விட்டு கடைசியில பிரதமருடைய ஆபீஸ் சீலு எல்லாத்திலும் போட்டு நன்கொடை கொரோனா காலத்துல வசூல் பண்ணி விட்டு அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா? நாசமா போன நாதாரிகளா? பிரதமர் சொல்றீங்க. அந்த அது யாரு காசு வசூல் பண்ணாங்களோ அந்த காசை வசூல் பண்ண யார் காசு வசூல் பண்ணது? திமுக. கொரோனா காலத்துல யாரு காசு வசூல் பண்ணது? பிரதமருடைய பேரை போட்டு யார் காசு வசூல் பண்ணது? திமுக பண்ணல, பாரதிய ஜனதா கட்சி பண்ணுச்சு. உனக்கு தெரியும்ல? ஆமா இருக்கலாம், வச்சுக்கோங்க. ஆமா இருக்கலாம். ஆள போறாங்க. அப்போ ஓகே. சும்மா அப்போ திருட்டு பயிலுவோம். சரி, நான் கேள்வி பதில் வரல. என்ன பதில்? கேள்வி முன் வச்சேன். என்ன பதில்? உள்துறை அமைச்சரை சந்திக்கிறதுக்கு எல்லாருக்கும் கட்சி தலைவருக்கு நீங்க போய் சந்திச்சுங்க பாப்போம். எங்க நீங்க போய் சந்திச்சுட்டு வாங்க உள்துறை அமைச்சர். கட்சி தலைவர் யார்? கட்சி தலைவர் போன இப்ப எந்த கட்சி தலைவர் போனாரு? தம்பி நியாயம் கிடைக்காது, நம்மள பேச விடாம அவர் வாய் அடைக்கிறாரு. சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. என்ன பண்ற? இது தவறு, இது சரி. ஆமா, உள்துறை அமைச்சர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவரை போய் பாக்குறதுக்கு நாங்க என்னத்துக்கு அவரை போய் பாக்குறோம்? ஒரு போன் கால் பேசிருக்காருங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம குருமூர்த்தி ஐயா போய் பாத்துருக்காருங்க. உடனே நான் என்ன கேக்குறேன், குருமூர்த்தி தாங்க டைம் பிக்ஸ் பண்ணி கொடுத்து அமித்ஷா பேசி அவருக்கு இவருக்கும் கால் போட்டு கொடுத்ததே குருமூர்த்தி தான். ராகுல் காந்தி பேசிருக்காரு. குருமூர்த்தி தான் இதுக்கெல்லாம். சொல்லலையே ராகுல் காந்தி இங்க பாருங்க, ராகுல் காந்தி தான் போன் பண்ணாரே தவிர ராகுல் காந்தி தான் போன் பண்ணி விசாரிச்சாரு. ராகுல் காந்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஐயா 2 பேர் பேசின விஷயம் நான் சொல்றதை கேளுங்க. 2 பேர் பேசின விஷயம்
திமுக வந்து ஃபுல்லா சதி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி. ராகுல் காந்தி எனக்கு எல்லாம் தெரியும், நான் வேடிக்கை பார்த்து தான் இருக்கிறேன், மொத்த கூட்டத்தையும் கழிச்சு நம்ம 2 பேரும் கூட்டணி சேர்ந்து சிறப்பா நம்ம இங்க செயல்பட போறோம் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரா தகவல். இது மாத்திரம் நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்களா? கிடையாது அப்படின்னு சொல்ல வந்தேன். 2 பேர் போன்ல பேசினாங்க, என்ன பேசினாங்க தெரியாது. உங்க சார் டென்ஷன் பண்ணாதீங்க சார். என்ன டென்ஷன்? என்னங்க டென்ஷன்? போன்ல வந்து உத்தர அமைச்சர் பேசணும்னா உடனே பாஜக கூட கூட்டணியா அவரோட பி டீமா, அப்ப ராகுல் காந்தி பேசினா அவங்க பி டீமா? ராகுல் காந்தி தான் விசாரிச்சாரு, துக்கம் விசாரிச்சாரு, புரிஞ்சுக்கோ. என்ன ராகுல் நான் வந்து இங்க பாருங்க, எங்களுக்கு ஒளி மறைவு இல்ல, அதுவும் எங்க ஸ்டாலின் சொல்லிட்டு தான் பேசுறாரு. முதல் ஸ்டாலின் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு பேசினாரு. இதுதான் அது மட்டும் இல்லாம இன்னொரு விதமாவும் சொல்றாங்க, நீங்க வந்து திமுகவோட இணக்கமா போறதுதான் நல்லது, இல்லன்னா நிறைய விளைவுகளும் சந்திப்பாரு. அப்படி எல்லாம் கிடையாது. என்ன விளைவுகளை சந்திக்க போறாரு? எங்களுக்கு அதுக்கு அவர் ஒரு கட்சி தலைவர், நாங்க ஒரு கட்சி தலைமை, அவர் ஒண்ணும் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் 26ல எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும் தெரியாது. அடடா, அவர்கிட்ட இணக்கமா போய் என்ன பண்றது? இவரு விஜய்க்கு வந்து அரசியல் ஆரம்பிக்கல, இனிமே தான் கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஏன் சீமான்ட்ட போக சொல்லுவோமா? கத்துக்க. எங்க கட்சி கிட்டே வராதீங்க. எங்களோட பழக்க வழக்கங்கள் வேற, எங்களோட கொள்கை எல்லாம் வேற. என்ன தம்பி வாங்க, தம்பி வருவாரு, நானும் தம்பி சேர்ந்துதான் அரசியல் பண்ணுவோம்லாம் சொன்னாரு உங்க அண்ணன். தம்பி தம்பியா இருக்கும் போது சொன்னாரு. சரி, தம்பி தும்பியா போச்சு. தும்பினா என்ன? தும்பியா போயிட்டாரு. எந்த தும்பியா? சொன்னாரு, தம்பி பார்த்து போடா, பொறுமையா போடா, பாயாதடா அப்படின்னாரு. ஒண்ணு இந்த பக்கம் போடா, ஒண்ணு இந்த பக்கம் போடா, நடுப்புற போத மாட்டிக்கு விடான்னாரு. அதோட அர்த்தம் புரியுதா இப்போ? இல்ல, லாரி அடிச்சு தூக்கிடுவான்டா அப்படின்னாரு. அதாவது அந்த லாரி தான் திமுக சொல்றாங்க. ஆமா ஆமா, அந்த லாரி தான் திமுக. தொண்டர்கள் இந்த பக்கமும் போவாம அந்த பக்கமும் போவாம நடுப்புற போனதாதான் 41 நீங்க பலியாயிரு. இல்ல அவர் என்ன கேக்குறாருன்னா, உங்ககிட்ட என்ன காரணப்பட வராருன்னா, சீமான் இப்ப எல்லாம் பேசினாரு, இப்பெல்லாம் பேசுறாரு, அப்ப அவர் எப்படி அப்போ எந்த லிஸ்டோட சேர்க்கலாம்? அப்போ அவர் அரசியல்வாதியா? மனிதன். மாமனிதன். 41 பேர் செத்ததா ஓடி ஒளிஞ்சிட்டாரு. சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லம்மா, இந்த 41 பேரை பழி கொடுத்த விஜயா கைது பண்ணணும்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரஸ் கொடுத்திருக்காரு. அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, ஒண்ணு ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, நடுவுலன்னா லாயில அடிப்பட்டு செத்து போயிருவேன். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாரு. ஓகே ரைட்டு. இப்போ அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அவர் வச்சாரு, இப்ப மட்டும் ஒரு சப்போர்ட்டா பேசுறாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க முன் வைக்கிறீங்க. நேத்து வரைக்கும் இன்னைக்கு காலைல நீங்களே சொல்றீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேக்குறாரு சொல்றீங்க. அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப அன்னைக்கு என்ன கலர் நிலவரம் என்ன இருக்கோ நம்ம அதை தான் பேசணுன்றது ஃபேக்ட். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டரேட் வாங்கினவங்க திமுக ஆட்கள், இதுல வந்து சிறந்த டாக்டரேட் பட்டம் உங்க முதல்வர் கொடுக்கலாம். ஓகேவா? செந்தில் பாலாஜியை பத்தி அவர் என்ன பேசினாரு? அதிமுகல இருக்கும்போது அவருக்கு எதிராக இந்த மாதிரி ஊழல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன கம்முன்னு உட்காருங்க? என்ன கேள்வி கேக்குறீங்க? எந்த நேரத்துல என்னத்த கேக்குறது? நீங்க சொன்னா உண்மை தெரிஞ்சு போயிட்டு என்ன உண்மை தெரியுது? மயில் தெரியுது, அது எந்த கரணமே தெரிஞ்சுட்டு போகுது. அதை விடுங்க. செந்தில் பாலாஜி பத்தி உங்க முதல்வர் வாயால என்ன சொன்னாரு? ஏங்க அது அன்னைக்கு வந்துச்சா அப்படிதான் தம்பி, அது அப்போ அது நல்ல வாய், நாரா வாய், அந்த மாதிரிதான் அவனோட 4 வாய் இருக்கும். அப்படியா? இன்னொரு தெரியுமா, அவங்க தலைவர் மேல தெரியுமா சொல்லிருக்காரு, ஆட்சியில இல்லாத போது கூட நம்மளால ஈஸியா கெட்டது பண்ண முடிஞ்சது, ஆனா ஆட்சியில இருக்கும் போது நம்மளால நல்லது பண்ண முடியல. ஏன்னா அவ்வளவு ஆயுதம் வந்து தெரியுமா, உங்களை சுத்தி டமால்னு போட்டுக்கணும். தப்பிட்டோம். நீங்க உங்களை வேலூருக்கா இல்ல கடலூருக்கான்னு யோசிச்சுட்டு என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க? ஜிங்சாக் அடிக்கிறதுக்கு தாராளமா வேலூர்லயோ கடலூர்லயோ போய் இருந்துட்டு வந்துருவேன்.
போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. மாலை கட்டு போயிருக்கேனா இல்ல கேக்குறேன். உங்க முதல்வர் சொன்னாரா இல்லையா? ஏதாவது கேள்விக்கு பதில் இருக்கா சார் உங்களுக்கு? என்னங்க சொன்னாரு? என்ன சொன்னாரு? கருவாடுக்கு கத்திரிக்காய் ஆட்சியில இல்லாத போதே கூட ஈஸியா கெட்டது பண்ண முடிஞ்சது, கூட ஈஸியா தப்பு பண்ண முடிஞ்சது. ஆனா ஆட்சியில இருக்கும் போது நல்லா பண்றது நல்லது பண்றது எவ்வளவு சங்கடமா இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள்ன்றாரு. இல்லங்க இது என்னங்க ஸ்டேட்மெண்ட்? என்ன சார் ஸ்டேட்மெண்ட் உள்ளது சொல்றாரு? அதுல என்ன உங்களுக்கு? அப்ப நீங்க கெட்டதுதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத ஒத்துக்கிறீங்களா? எப்ப கெட்டது பண்ணோம்? அவர்தான் சொன்னார் ஆட்சியில இல்லாத போது ஈஸியா நாங்க கெட்டது பண்ணிட்டோம், இப்ப பண்ண முடியலன்ற. அது அதுல என்ன சந்தேகம்? ஆட்சியில் இல்லாத போது நாங்க எல்லாமே கேட்போம், எல்லாம் கேட்க முடியும். இப்ப நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டேன், இதுக்கு மேல வேணாம். உங்க பேர் ரொம்ப டேமேஜ் ஆமா ஆமா நாங்க தப்பு பண்றோம். எங்க ஆட்சி எந்த கொம்பனாலும் தமிழகத்துல எங்களுக்கு மேல ஆட்சி பண்ண பண்ணிட்டோம். சும்மா அதான் பேசுறீங்க, பாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ. சும்மா இருமா, மகிழ்ச்சி வெள்ளத்துல தலைச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மைதான். பெண்கள் எல்லாம் தாலி அறுத்து போட்டு ஃப்ரீயா நடந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, குட்டிச்சிட்டு மல்லாக்க கிடக்குறாங்க, ஜட்டி கூட இல்லாம. அத எதுக்கு நீ ஜட்டி கூட இல்லாத நீ எதுக்கு போய் பாக்குற? நீ எதுக்கு பாக்குற? எங்க அப்பா கடை கீழே கிடக்கு. ஐயோ அப்பா இப்படி பண்றீங்களே பாரு, பிள்ளைங்களை பாக்கணும். நீ பொம்பளை மாதிரி பேசு. நீ என்னத்துக்கு இந்த மாதிரி அசிங்கமா எல்லாம் பேசுற? நடக்கிற ஃபேக்ட் தான் சொல்றேன். பாத்து எத்தனை வருத்தமா பாத்த? நீ நிறைய பேர் வந்து இந்த ஜட்டி கூட இல்லாம அசிங்கம் முடிச்ச மாதிரி பேசிட்டு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா சார்? எங்களுக்கு வந்து யாரையும் பாக்குற வேலை எங்களுக்கு இல்ல சார். எப்ப பார்த்தாலும் யார பார்த்த, நீ பாத்தியா, எப்படி பார்த்த, ஏது பார்த்த சார், நீங்க அதை சொல்லுங்க சார். வேணா உங்களுக்கு பழக்கமா இருக்கலாம், எங்க யாருக்கும் அந்த பழக்கம் கிடையாது. ஐயா சும்மா நிப்பாட்டுங்க, ரொம்ப ஓவரா கொளிக்காதீங்க. அங்க அன்னைக்கு விஜய் கட்சியில் 41 பேர் செத்ததுக்கு காரணம் அப்பா ஒரு காரணம். எங்க அப்பா பானம். என்னது? பாட்டிலுக்கு பத்திரிக்கான ஒரு சாங் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. உள்ள அவ்வளவு பிளாஸ்டிக் கிளாஸ் ரவுண்ட் ரவுண்டா அடிச்சிருக்கானுங்க, வச்சு கும்பல் கும்பலா கும்மி அடிச்சிருக்கானுங்க சேர்ந்து. அந்த போதையில தான் எங்க அப்பா ஆட்சியில தான் கஞ்சா இலவசமா வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கும். அண்ணா ஒரு குடும்பத்துல ஒரு புள்ள கஞ்சா வியாபாரம் பண்றியா? இல்லண்ணா, நான் ஏன் பண்றேன்? அப்புறம் கஞ்சான்னு பேசிட்டு இருக்க. எங்க அண்ணன் ரோத்தம் கொடுப்பாரு, இல்ல இல்ல பிசினஸ் டீலிங் போட போறீங்களா? நீங்க வீட்டுல ஃபுல்லா கஞ்சா ஸ்டாக் வச்சிருக்கீங்க சொன்னீங்களே. அப்ப நான் கஞ்சா வியாபாரம் பண்ண போறேன், ஸ்டாக் இருக்குப்பா, பையர்ஸ் செல்லர்ஸ் இருந்தா சொல்லுப்பான்னு சொன்னீங்களா? அதெல்லாம் கேக்குறீங்களா? ஆமாவா? ரைட், ஓகே. அதாவது ஒரு கட்டுப்பாடு இல்லாத, அதாவது வெளிநாட்டுல தம்பி மதுக்கடை இருக்கும், ஒரு ரூல்ஸ் இருக்கு. இத்தனை வயசுக்கு பிறகுதான் அவங்களுக்கு மது கொடுக்கணும். கட்டாயமா ஆதார் கார்டை காட்டணும், அந்த ஐசியை காட்டணும், காட்டி இந்த ஏஜை பார்த்தா தண்ணி கொடுக்கணும். அதுக்கு முன்னால போய் தண்ணி கேட்டா உடனே ஐசியை வாங்கி வச்சுக்கிட்டு போலீஸ்க்கு 3 பட்டன் தான் அடிச்சாக்கா போலீஸ் 2 நிமிஷம் கைது பண்ணிட்டு போயிடும். ஒரு சட்டம் உங்களால போட முடியுதா? சட்டம் ஒழுங்கு இல்லன்னா அவங்க கேட்டா சென்ட்ரல்ல கேட்டன்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா, எந்த சந்தில சிரிக்குது? அதனாலதான் இந்த கூத்து. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆண்களுக்கு பாதுகாப்பு. ஆமா, பெண்கள் பூரா இங்க ரோட்ல எல்லாம் திரியுதாங்க. திருவண்ணாமலையில 2 காவலர்களை ஒரு பெண்ணை ரேப் பண்ணிருக்காங்க. நாலு போயிட்டு திருவண்ணாமலையில ஒரு சின்ன பிள்ளை 2 காவல்துறை அதிகாரி காவலர்கள் பேசாதீங்க. ஏதோ ஊர் முக்கல ஏதோ ஒரு அதிகாரி பண்ணிட்டா ரெண்டு பேர் பிள்ளைய கெடுத்து அந்த பிள்ளை அவ்வளவு முடியாம கிடக்கு. இல்ல இல்ல என்னடா அவங்க காவல்துறை அப்ப 2 பேரும் வச்சு தூக்கணும். அப்பெல்லாம் தூக்க முடியாது, சும்மா நீங்க அப்படி பண்ண முடியாது. அது ஏதோ ஒரு ஆர்வத்துல பண்ணா இல்லையா? அப்படிதான் அவங்க வேலையை விட்டு நீட்டாச்சு, அவங்க உள்ள போட்டாச்சு, நம்ம சேனல் சொன்னாரு உள்ள போட்டாச்சு, ரேப் பண்ற தகுதி வந்துச்சு. சும்மா அதெல்லாம் அந்த காவலர் 2 பேருக்கு உள்ள போட்டாச்சு. நான் எப்ப சொன்னேன்? வீடியோ இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கும், எல்லாத்துக்கும் வீடியோ இருக்கும். சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை அப்படின்னு அப்படியே கொண்டு போய் புத்திராப்புல கூட்டு போய் ஒரு வருஷத்துல 437 பெண்கள் அதுவல்ல சட்டம். தவறு செய்ய தண்டனை உடனே கொடுங்க. உடனே கொடுக்கறதுக்கு ஏமா நாங்களாமா நீதிபதி? நீதிபதி தாமா தண்டனை வழங்குவாரு, நீதிமன்றம் தான் சொல்லும். நாங்க இந்த பின்னாடியே பரிந்துரை பண்றீங்க. அவரை நம்பாலு பாத்துங்க சார்,
ஒன்றும் கண்டிச்சிடாதீங்க, பார்த்து விட்டுருங்க. அவன் வந்து ஆப்போசிட், அவனை அழுத்துங்க வச்சு. அப்படி எல்லாம் எந்த நீதிபதியும் அதெல்லாம் காக்க மாட்டாரு. வந்து ஒரு சின்ன கத்தி தான், சின்ன கத்தின்னு சொன்னா பெரிய வெட்டரோட போடுங்க, தூக்கி உள்ள போடுங்க. சொல்றது யாரு? நீங்க தானே. நாங்க எதுக்கு சொல்றோம்? இப்ப நீங்க வெக்கமா இல்லையா சொல்றது? ஆளுங்கட்சி வெக்கமா இல்ல உங்களுக்கு? நாங்க ஏன் சொல்லணும்? நாங்க ஆளுங்கட்சியா நீங்க? நம்ம பேசும்போது இப்ப மிரட்டலையா நம்மள? என்ன மறைச்சு பாத்தீங்களா? அப்பா நீ கடலூருக்கு போற, இது எந்த ஜெயில் நீ முடிவு பண்ணி சொல்லியா? அதான் ஒரு உதாரணமா வச்சுக்கோ. ஆமா, நீங்க இப்படி பேசுனாக்க எங்க அரசை பத்தி தவறா பதிவு பண்ணா, கொம்பனா இருந்தாலும் எந்த சுப்பனா இருந்தாலும் குப்பனா இருந்தாலும் யார் அந்த அதிகாரத்துல இருக்காங்களோ அவங்கள தான் ஒண்ணு பண்ணுவோம். அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். சரி, நாங்க பேசிடுறோம். இனிமேல் இந்த வீடியோ முடியும் போது 1 minute டைம் கேட்டுருங்க. நீங்க எப்படி டெய்லி பாவ மன்னிப்பு கேட்கல வீட்டுல தூங்கறதுக்கு முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட நாங்க என்ன பண்ணோம், கேமரா முன்னாடி திமுக வாழ்க, திமுக வாழ்க, சூப்பர், செம ஆட்சி, சூப்பர் ஆட்சி, பங்கம் வேற லெவலு, பயங்கரமா ஆட்சி பண்றீங்க, முதல்வர் வாழ்க, உதயநிதி வாழ்க, நான் பேச மறந்துங்க அப்படி முடிச்சிருவோமா வீடியோவை? நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க, பரவாயில்ல, முடிச்சிருவோமா? இப்படிதான் முடியும் இந்த வீடியோ. வாழ்க திமுக வாழ்க, திமுக வாழ்க. நான் போய் டெட்டால் ஊதி வாய கழுவணும். தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்காக பேசிட்டேன். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.